அனைவருக்கும் வணக்கம். கிராண்ட் ஃபினாலேக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா செம மாசா ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வர்றாரு. பக்க 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 அப்படிங்கிற ஒரு சாங்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாசா நடந்து வராரு. வந்து சொல்கிற இந்த மாதிரி உலக தமிழர்களை வந்து ஆவலாக எதிர்பார்த்திருக்கும் பிக் பாஸ் சீசன் 7 கிராண்ட் ஃபினாலேக்கு உண்டான ஸோ நாளை மாலை 6 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து வெறும் 15 செகண்ட்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. கமல் சாரை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படி தானே இருக்கும். ஒவ்வொரு தடவை வந்து ஆச்சரியமாக இருக்கும். எப்போலாம் அந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஷோ பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, மற்ற வேலைலாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது. டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கோது போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து ஒரு ஷோமாக இருந்துச்சு. ஏடா அர்ச்சனாக்கெல்லாம் டைட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஆனால் போக என்னாச்சு அப்படின்னா வேறு யாருக்கு தான் டைட்டில் கொடுக்குறது. யாருமே வந்து டைட்டிலுக்கு டிசர்வே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இருக்கிற 6 பேர்த்தில் 6 பேருமே வந்து டைட்டிலுக்கு வந்து நம்மளை பொறுத்தவரை டிசர்வே கிடையாது. மக்குமணிக்கெல்லாம் 1% வாய்ப்பு கிடையாது. தினேஷ்க்கெலாம் வாய்ப்பு எதுவும் கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கும்போது வேறு வழியே இல்லாமல் தான் அவங்களும் அர்ச்சனா கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நம்மளை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக வந்து தூக்கிட்டு மக்குமணியை கொண்டு போய் வச்சுட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. எனிவே கிராண்ட் ஃபைனலை வந்து எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.